இன்றைக்கி நான் உங்களுக்கு கேரட் கேக் எப்படி செய்ய போகிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 175 மில்லி சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறமா 175 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை சக்கரை கூட எடுத்துக்கலாம். அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா 175 கிராம் மைதா மாவு, அதாவது 1.5 கப்பு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 முட்டை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி அடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. 175 கிராம் துருவின கேரட், கிரேட்டட் கேரட், அதாவது 1.25 கப்பு துருவிய கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்து ஒரு பவுலில் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறமா 50 கிராம் உலர்ந்த திராட்சை, 1/2 கப்பு உலர்ந்த திராட்சை, 50 கிராம் வால்நட்ஸ், 1/2 கப்பு அக்ரூட் பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் லவங்கப்பட்டத்தூள், சினமன் பவுடர். அப்புறம் நமக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் துருவிய ஜாதிக்காய் வேணும், அதாவது பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும், கடையில் விற்பாங்க, வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு நமக்கு பேக்கிங் பவுடரும் வேணுங்க, பேக்கிங் சோடாவும் வேணும். அதாவது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் வேணும். மறந்துடாதீங்க, இந்த ரெண்டும் வேணும் கண்டிப்பாக. அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு. ஓகே, நான் இப்போது உங்களுக்கு பேன் எப்படி தயார் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இது பேர் பன் பேன். அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி பன் பேன் இல்லை அப்படின்னா நார்மல் ரவுண்டு டின் கூட எடுத்துக்கலாம், இல்லை ஸ்கொயர் டின் இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு லுக்குக்காக இன்றைக்கி நான் இது மாதிரி எடுத்துருக்கேன். இது எப்படி நான் தயார் செய்யறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி வெண்ணையோ இல்லை ஆயிலோ எடுத்துகிட்டு இந்த ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக கேப் இடாமல் தடவிக்கோங்க. ப்ரஷ் இல்லை அப்படின்னா கை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா மைதா மாவை எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக படுற மாதிரி நீங்கள் நான் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள், அது ஃபுல்லாக அது படும். அப்புறம் மிச்சமாக இருந்தது அப்படின்னா அதை கொட்டிடுங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ஒரு பவுலில் உலர்ந்த திராட்சையும் அக்ரூட் பருப்பையும் போட்டு 1 டீஸ்பூன் மைதா மாவையும் போட்டு அதை கோட் பண்ணுவோம். ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா பேக் பண்ணும்போது அது போய் அடியில் போய் உட்காந்துக்காது, செட்டில் ஆகாது, அதுக்காக இது பண்ணுறோம். இப்போது ஒரு கண்ணாடி பவுலையோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலோ இல்லை தரமான பிளாஸ்டிக் பவுலோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இந்த எண்ணெய், சர்க்கரை, அப்புறமா முட்டை, இந்த 3ஐயும் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 3ஐயும் நீங்கள் இப்போ நல்லா அடித்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து நல்லா அடிங்க, நல்லா கலக்கணும். இந்த 3ம் நல்லா கலந்துக்கணும். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லைங்க, நார்மலாக இந்த இது இருந்தால் போதும். ஒரே டைரெக்ஷனில் பண்ணுங்கள். அப்புறமா கலந்ததுக்கப்புறம் துருவின கேரட்டையும் அப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. ஜல்லடை எடுத்துட்டு அதில் மைதா மாவு, பட்டைப்பொடி, அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் உப்பு, இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவோம். அப்புறமா அந்த ஜாதிக்காயை நான் டைரெக்டாக அதிலேயே துருப்புறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துருவி வைக்கிறேன். அப்புறமா அதிலேயே சளிச்சு விட்டுருங்க. நீங்கள் இதை தனியாக கூட எடுத்து சளிச்சு வச்சுக்கலாம். நான் டைரெக்டாக இந்த பவுலில் நான் சளிச்சுக்கிறேன். இப்போது சளிச்சாச்சு. அதை இந்த மாதிரி ஒரு ரப்பர் ஸ்பேட்டெலாம் எடுத்துகிட்டு அப்படி ஒரே டைரெக்ஷனில் நம்ம எப்படி பண்ணணுமோ அதே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்படி அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரே டைரெக்ஷன் தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன் பேனில் இதை ஊற்றணும். நீங்கள் இது முக்கால்வாசிக்கும் கம்மியாக தாங்க ஊற்றணும், இல்லை பேக் பண்ணும்போது அது வெளியே வலிஞ்சு வந்துடும்.
நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நான் வந்து டெம்பரேச்சர்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஓவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கை நான் உள்ளே வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் என்னோடய ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், டெம்பரேச்சர் 180 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். அப்புறம் கன்வெக்ஷன் மெத்தட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 ராடும் ப்ளஸ் ஃபேன் ஹீட் ஆகிற மாதிரி. அப்புறமா 45 மினிட்ஸு என்னோடய ஓவனை நான் செட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஓகே, இப்போது பேக் ஆகி வந்துடுச்சுங்க. என்னோடய ஓவன் வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. இதை பேக்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய குச்சியோ எடுத்து இப்படி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா உங்கள் கேக் வந்து பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம், குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது லைட்டாக ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை அந்த மாதிரி நான் ஒரு குச்சி காமிச்சேனுங்களா அது மாதிரி இப்படி எடுத்து இந்த சைடில் இப்படி எடுத்து விடுங்க. மெதுவாக எடுத்து விடுங்க, உடைச்சிடாதீங்க. இது இன்னும் கம்ப்ளீட்டாக கூலாக இருக்காது. கொஞ்சம் பாதி கூலாக இருந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜென்டலாக நம்ம வந்து வெளியே எடுக்கணும், மெதுவாக வெளியே எடுக்கணும். லைட்டாக தட்டி விடுங்க. இது பொறுமையாக பண்ணணும். பாருங்க, நான் எவ்வளோ மெதுவாக எடுக்கிறேன். வாவ், சூப்பராக வந்திருக்கு. எதுவும் உடையாமல் அப்படியே சூப்பராக வந்திருக்கு கேரட் கேக். இது கூலாகட்டும். கூலானதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சாஃப்டாக இருக்குது. கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.